ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வெல்கம் டு தமிழ் ஃபுட்பால் ஷோ. சென்னை எஃப்சி வந்து அவங்களோட 6 ஃபாரின் சைனிங்ஸையும் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அண்ட் அவங்க ஒவ்வொருத்தங்களை பற்றியும் என்னோடய ரிவ்யூவை வந்து நான் சொல்ல போகிறேன். ஸோ ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஸோ வந்து கார்னர் ஷீல்ட்ஸோட வந்து எக்ஸ்டென்ஷனை நேற்று தான் வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இவரை பற்றி சொல்லவே தேவையில்ல. பிளேயர் ஆஃப் த சீசன் அவார்டு வாங்கினவர் ஃபார் சென்னை எஃப்சி. அண்ட் ஆல்மோஸ்ட் டிஃபென்ஸாக இருக்கட்டும், அட்டாக்காக இருக்கட்டும், இவர் வந்து எல்லா ஃபீல்ட்ஸ்லேயுமே ஒரு நல்ல ஸ்டாட்ஸை வச்சுருக்காரு. ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் பிளேயர். இவரை வந்து நம்ம லெஃப்ட் விங்காகவும் சென்டர் ஃபார்வேர்டாகவும் யூஸ் பண்ணலாம். அடுத்து நம்ம கேப்டன் ரயன் எட்வர்ட்ஸ். இவரை பற்றியும் நான் சொல்ல வேண்டிய விஷயமே இருக்காது. எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சது தான். ஏன்னா 15 மேட்சாக வந்து இவரை தாண்டி யாருமே போகலன்ற ரெக்கார்டை வச்சுருக்காரு. அண்ட் சென்னை எஃப்சிக்கு இருந்த ஒன் ஆஃப் த ஃபைன் டிஃபெண்டர்ஸில் இவரும் ஒருத்தராக இருக்கார். அண்ட் அதனாலேயே கூட எக்ஸ்டென்ஷன் ஆஃபரும் வாங்கினார். ஸோ அதுக்கடுத்து இருக்கிறது வந்து பிரசிலியன் டிஃபெண்டர். ஸோ இவர் நம்மளோட புது சைனிங் எல்சன் டயாஸ். ஸோ இவருக்கும் வந்து டிஃபென்சிவ் மிட்ஃபீல்ட் அண்ட் சென்டர் பேக்காக விளையாடுற கேப்பபிலிட்டியும் இருக்குது. இவரை நம்ம ஜம்ஷெத்பூர்லேருந்து கூட்டிகிட்டு வந்திருக்கோம். ஸோ இப்போ நடந்து முடிஞ்ச சீசன் தான் பார்த்திங்கன்னா இவரோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் சீசன்ஸாக இருந்திருக்கு. வித் நல்ல ஒரு இன்டர்செப்ஷன் ரேட் அண்ட் டச் ரேட். ஒரு குவாலிட்டியான ஒரு சென்டர் பேக் சைனிங்னு சொல்லலாம். அடுத்து இருக்கிறது லூக்கஸ் பிராம்பில்லா, ஒரு பிரசிலியன் அட்டாக்கிங் மிட்ஃபீல்டர். ரஃபேல் கிரிவலாரோவுக்கு அடுத்த இவர் தான் அந்த பொசிஷனில் விளையாட போகிறாரு. ஸோ யூஸ்வலி ஹை எக்ஸ்பெக்டேஷன்ஸ். இவரை பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இவருக்கு க்ரியேட்டிவிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் இவராலையும் கீ பாஸஸை ஃபைன் பண்ணி நம்ம சென்டர் ஃபார்வேர்ட்ஸுக்கு நல்லா பாலை ஃபீட் பண்ண முடியும். ஸோ வந்து அடுத்த சைனிங். ஸோ சென்டர் ஃபார்வேர்ட்ஸுக்கு பாலை ஃபீட் பண்ணால் சென்டர் ஃபார்வேர்டாக நிற்க போகிறது யாருன்னா டேனியல் சீமா சுக்கு. இவர் வந்து நைஜீரியன் சென்டர் ஃபார்வேர்ட். அண்ட் ஈஸ்ட் பெங்கால் மற்றும் ஜம்ஷெத்பூர் எஃப்சிக்கு விளையாண்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அண்ட் ஓவன் காய்லி கீழே ஜம்ஷெத்பூர் எஃப்சியில் விளையாண்டது தான் இவரோட ஹையஸ்ட் பீக்காகவும் இருந்திருக்கு. வித் 60 கேம்ஸ் இவர் வந்து 23 கோல்ஸ் அண்ட் 8 அசிஸ்ட் கொடுத்து ஒரு ஃபார்மில் இருக்க பிளேயராக திகழ்கிறாரு. அண்ட் இவருமே ஒரு குவாலிட்டியான சைனிங் தான். ஓவன் காய்லி கீழே மறுபடியும் அவர் ஷைன் ஆவார்ன்றதுல டவுட்டே இல்லை. அடுத்த அன்எக்ஸ்பெக்டட் சைனிங்காக வந்தது வந்து வில்மர் ஜார்டன். ஸோ இவரும் வந்து நார்த் ஈஸ்ட் யுனைட்டடுக்காக 11 மேட்சஸில் 8 கோல்ஸ் போட்டு ஒரு மாதிரி ஐஎஸ்எல்லே வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு கோல் ஸ்கோரராக இருந்திருக்காரு. கொஞ்சம் ஃபிட்னஸ் ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் இவரை வந்து நம்ம சுக்குவுக்கு பேக்கப் ஆகும். இல்லை இவரை வந்து உள்ளே போட்டுட்டு சீமா சுக்குவை வந்து உள்ளே வச்சு ரொட்டேஷனில் விளையாடலாம். ஸோ இவங்க 6 பேர் தான் வந்து ஃபாரின் சைனிங்ஸ். டிஃபென்ஸில் வந்து கேப்டன் ரயன் எட்வர்ட்ஸ்க்கும் எல்சன் டயாஸும் வந்து பார்ட்னர்ஸாக இருப்பாங்க. வித் கார்னர் ஷீல்ட்ஸ் லெஃப்ட் விங் ஆர் சென்டர் ஃபார்வேர்டாக விளையாடச்சு. லூகாஸ் பிராம்பில்லா அட்டாக்கிங் மிட்ஃபீல்டில் இருந்து கீ பாசஸ் பண்ண. வித் ஸ்ட்ரைக்கர்ஸ் நம்மளோட வில்மர் ஜார்டன் அண்ட் டேனியல் சீமா சுக்கு. அண்ட் விங்ஸில் மேபி கார்னர் ஷீல்ட்ஸை கூட யூஸ் பண்ணலாம். அண்ட் இவங்க எல்லாரோட சேர்ந்து அட்டாக்கும் ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக இருக்குது. டிஃபென்ஸும் ரொம்ப சாலிடாக இருக்குது. ஸோ இந்த ட்ரான்ஸ்ஃபர் விண்டோ தான் வந்து சென்னை எஃப்சி ஹிஸ்ட்ரியிலேயே இல்லை 12 இயர்ஸில் ஒரு பெஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் விண்டோன்னு நான் சொல்லுவேன். இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள். நன்றி.